ஜோதிடர் திரு பி. முகுந்தன் முரளி. மாணவரா மாறி எங்கள் குடும்பத்தில் ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய நிர்வாகக்குழு பொறுப்பாளராகவும் அங்கம் வைத்து இப்ப வருகின்ற சென்னையில் மாதாந்திர கருத்தரங்கு கூட்டத்தில் கூட ஒரு முக்கிய பொறுப்புகளை எடுத்து சிறப்பான முறையில் வழிநடத்தி கொள்வதற்கும் வழிநடத்தி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாமனிதராக இருக்கக்கூடிய நம்முடைய சீனிவாசன் ஐயா அவர்கள் முதல் மேடையாக இந்த மேடையில் அற்புதமான ஒரு கருத்துக்களை உங்கள் முன் தெரிவிக்க இருக்கின்றார். அடுத்ததாக உதாரண ஜாதகம் போர்டில் போட்டு எம்எம் சிஸ்டத்தின் மூலமாக பலன் சொல்லக்கூடிய சூட்சமமான ஒரு பாயிண்ட் உங்களுக்கு சொல்லித்தரப்படும் என்பதனையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஐயா பேசிய பிறகு பார்த்தீங்கன்னா நம்முடைய மாரிமுத்து ஐயா அவர்களுடைய பிறந்தநாள் நாளை வருகின்ற பிறந்தநாளை முன்னிட்டு எல்லாத்துக்கும் ஒரு புத்தகம் இங்க இருக்கிறவங்களுக்கு புத்தகமும் அடுத்தது போட்டோ முருகருடைய போட்டோ ராஜ அலங்காரம் இருக்கக்கூடிய போட்டோ அனைவருக்கும் அன்பளிப்பாக கொடுக்கப்படும் என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தேன் வேம்பரை போட்டினை நந்தி மகந்தனை நாண கொடுந்தனை புந்தில் வைத்தடி போட்டுகின்றேன். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவா மகேஸ்வரா குருதாச்சா பரபிரம்மா தஸ்மி ஸ்ரீ குருவே நமக. குரு வாழ்க குருவே துணை. எனக்கு கொடுத்திருக்கும் தலைப்பு பார்த்தீங்கன்னா ஜோதிட அனுபவம் தசாபுத்தி கோச்சாரம். இந்த ஜோதிடத்துறையில் வரணும்னா ஒரு 3 கிரகம் சம்மந்தப்படணும். அப்போ அது என்னென்ன கிரகம் சம்மந்தப்படணும்? புதன் சம்மந்தப்படணும், குரு சம்மந்தப்படணும், கேது சம்மந்தப்படணும். அப்போ என்னுடைய லக்கணம் தனுசு லக்கணம். என்னுடைய லக்கணத்துக்கு 11ஆம் இடமாக ஐயாவோட லக்கணம் துலாம் லக்கணம். அப்போ என்னுடைய லக்னாதிபதி புதன் சாரத்தில் இருக்கிறார். அப்போ புதன் தொடர்பு ஏற்பட்டுதா? என்னுடைய நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம், ஐயாவுடைய நட்சத்திரம் மகம் நட்சத்திரம். அப்போ ஐயாவுக்கும் எனக்கும் தொடர்பு ஏற்பட்டுதா? மக நட்சத்திரம் கேதுவுடைய சாரத்தில் இருக்கா? இருக்கு. அப்போ குருவா எனக்கு வராரா? அப்போ தனுசு லக்கணத்துக்கு குரு ஐயாவுடைய லக்கண புள்ளி குருவுடைய சாரத்தில் இருக்கிறார். அப்போ குரு வந்துட்டாரா? அப்போ இந்த ஜோதிட துறையில் வரணும்னா அப்போ 3 கிரகம் சம்மந்தப்படணும். 3 கிரகம் சம்மந்தப்பட்டுதா? அப்போ இது இல்லாமல் ஒரு தொடர்பு இல்லாமல் இந்த துறைக்கு வர முடியுமா? வர முடியாது. நான் பள்ளிக்கூடத்தில் படித்ததோட பள்ளிப்பாளையத்தில் படித்ததுதான் அதிகம். நான் பள்ளிக்கூடத்தில் வாங்காத பட்டம் இந்த பள்ளிப்பாளையத்தில் வாங்கினது தான் அதிகம். இது ஆணித்தரமான உண்மை. என்னுடைய தாய் தந்தையர் பாதத்தை வணங்கி என் குலதெய்வமான ஸ்ரீ பச்சையம்மனை வணங்கி என் இஷ்ட தெய்வமான முருகனை வணங்கி எனக்கு ஜோதிடம் சொல்லிக் கொடுத்த அனைத்து குருமார்களையும் வணங்கி அவர்கள் பாதத்தை சமர்ப்பிக்கிறேன். நான் ஐயாவிடம் அடிப்படை, உயர்நிலை, முதுநிலை, எம்எம் சிஸ்டம், மருத்துவ ஜோதிடம், தாந்திரிகம், மாந்திரிகம், பிரசன்னம், சோழி பிரசன்னம், வெத்தல பிரசன்னம் இது அனைத்துமே ஐயாவுடைய வகுப்பில் தான் நான் கலந்தேன். எனக்கு ஒரே குருமாதர் முகுந்தன் முரளி ஐயாவை தான் எனக்கு 2வது குருமாராக வந்திருக்கக்கூடிய மணிமுருகேசன் ஐயா எனக்கு வந்துங்க. 3வது குருமாராக வந்திருக்கக்கூடிய கிருஷ்ணமூர்த்தி தாம்பல பிரசன்ன வித்தகர் 3வது பிரசனர். எனக்கு 4வது குருமாராக வந்தக்கூடிய எண்கணித நிபுணர் டி.கே. ராஜேந்திரன் ஐயா அவர்கள். இந்த 4 குருமார்கள் மூலமாக தான் இந்த மகரிஷி ஜோதிடத்துக்கு நான் வந்தேன். எனக்கு குரு 12இல் மறைவு. குருமாரை தேடி நான் பல வருடங்களாக இந்த ஜோதிடத்துறையில் அலைந்து திரிந்தேன். இந்த மகரிஷி ஜோதிடத்துக்கு வந்தபோது தான் எனக்கு பல குருமார்கள் கிடைத்தது. இதுக்கு ஒரு காரணம் ஒன்று சொல்லிடுறேன். நான் உயர்நிலை படித்து கொண்டிருக்க போது ஐயா ஒரு நைட்டு இரவு ஃபோன் பண்ணுறார். நீங்கள் ஐயா இதுமாரி வேந்தர் டிவியில் ராகு கேது பயிற்சி பேசணும் வாங்கன்னு சொல்கிறார்.
ஐயா இப்போ தான் படிச்சுட்டு கொண்டு இருக்கேன், இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணலை, நான் இன்னும் கொஞ்சம் போட்டேன். ஐயா இல்லையா நீங்கள் வாங்க பார்த்துக்கலாம், வளரும் ஜோதிடர்களுக்கு இது ஒரு வாய்ப்பு, இதை நழுவ விடாதீர்கள் அப்படின்னு ஐயா சொன்னார். சரி நீங்கள் ஐயா சொன்னார், வீட்லேயும் கேட்டுட்டு வாங்க, வீட்டில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ஃபோன் வச்சிட்டார். நான் வீட்டில் என் மனைவியிடம் போய் கேட்டேன், ஐயா இதுமாரி கூப்பிட்டுருக்கிறாரு ராவுகேது பயிற்சி பேசுகிறதுக்கு வேந்தர் டிவியில் அப்படின்னு கேட்டார். என்னுடைய மனைவி சரி நீங்கள் போய் பேசிட்டு வாங்க அப்படின்னு என்னை கொடுத்தாங்க, சொல்லிட்டாங்க. அந்த இடத்துல பேசணும் இல்லையா? அப்போ வந்து என்ன பேசுறதுன்னு தெரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, திடீர்னு கூப்பிட்டாரு, ஒன்றுமே எனக்கு புரியல. சரி சொல்லிட்டு ஐயாவும் என்ன பண்ணுறாங்க, வீட்டில் காலையில் திரும்பவும் ஃபோன் பண்ணுறாரு. ஐயா கிளம்பிட்டீங்களா, ரெடி ஆகிட்டீங்களா ஐயான்றேன். இதுமாரி இல்லை ஐயா நான் வரல, கொஞ்சம் வரல மாரி இருக்க, அடுத்தப்புறம் பார்க்கலாம் ஐயா அப்படின்னு சொல்கிறேன். அவரும் விடுற மாரியா இல்லை, எங்கள் மனைவியும் என்னை விடுற மாரியா இல்லை. ரெண்டு பேரும் எதோ வச்சு என்னை செய்ய போகிறாங்கன்றது தெரிஞ்சு போச்சு எனக்கு வந்து. சரி ஏதோ ஒரு காரணத்துக்காக வர சொல்லியிருக்கார், இது ஒரு காரணம் இல்லாமல் நடைபெறாது. அப்போ என்ன பண்ணிட்டேன், சரின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன், ரெடி ஆகிட்டேன் வந்து. அப்போ இங்கேருந்து போகிறேன், பாதி தூரம் போனோடனே எங்கள் மனைவி ஃபோன் பண்ணுறாங்க, போயிட்டீங்களான்னு. அப்புறம் கிட்ட போனோடனே ஐயா வந்துட்டீங்களான்னு ஃபோன் பண்ணுறாரு. என்னடா அது போச்சு, இப்படியும் போனால் வீட்டுக்கு மனைவி சேர்க்க மாட்டான், இப்படி போனால் ஐயா அங்கே வரலைன்னா ஐயா விட்டதுக்கு மேட்டு நம்ம தொடர்பு ஏற்படுத்தாது. நடுக்கடலை மாட்டிக்கின்னு தவிச்ச மாரி ஆகிப்போச்சுமா, ஒரு சிக்கலான டைமில் மாட்டிக்கணுமே, என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் சரி ஏதோ வாங்க போகிறது நல்லா உறுதி ஆகி போச்சு. நல்லா நம்ம வந்து நம்மளை வச்சு வாங்க போகுது, ராகு வந்துட்டார் அங்கே, அதனால் அதில் மாட்டிக்கிறோம், நம்ம வந்து நல்லா கஞ்சி தான் இன்னைக்கு அப்படின்றத கிளம்பிட்டேன். அப்புறம் அங்கே போய் எல்லாரும் அங்கே வந்திருக்கிறோம், நிறைய பேர் எல்லாருமே பெரிய ஜோதிடர்கள், ஜாம்பவன்கள் எல்லாம் வந்து பல வருடமாக அனுபவம் பெற்றவர்கள். நான் ஒருவன் மட்டும்தான் மாணவன். ஐயா சொன்னார், நான் இருக்கிறேன் பார்த்துக்கிறேன் வாங்கன்னு. ஐயா நீங்கள் இருப்பீங்க, நான் இருப்பேன்னா அந்த இடத்துல எனக்கு தானே தெரியும், உதப்போம்ல, கை காலெலாம் நடுங்குது, இப்படி உதறது மைக்கை பிடிக்க முடியல, என்ன ஒன்றும் புரியல, மனசுக்குள்ளே பட நின்றுது. பப்ளிக் மீடியா இல்லையா, சோசியல் மீடியா இல்லையா, எல்லாரும் உலகம் ஃபுல்லாக போகுது பார்க்குறாங்க இல்லையா, அப்போ ஏதாவது ஒன்று தப்பாக பேச முடியுமா? நான் உள்ளதை ஜோதிடத்தை உள்ள அனுபவமாக பேசி தான் நான் ஆகணும். அப்போ என்ன சொன்னார், சரி சரின்னு சொல்லிட்டு எனக்கு கொடுத்த தலைப்பு கொடுத்தார். எல்லாம் இப்போ எல்லாரும் பேப்பரை வச்சுன்னு இருந்தாங்க, எழுதி வச்சுருந்தாங்க, எல்லாம் பேப்பர் பண்ணுறாங்க. நான் ஒன்றுமே இல்லை, என்ன பேச போகிறேன்னு தெரியல. நல்லா மாட்டிக்கினா வகையாக வந்து இன்றைக்கி பேசாத வீட்டுக்கு போனால் மனைவி உள்ளே சேர்க்க மாட்டாங்க, இங்கே வரலனாலும் ஐயா கிட்ட இனிமேட்டு வர முடியாது அப்படின்றத எடுத்துக்கணும். சரி என்ன தான் ஆகட்டும் பார்க்கலாம். சரி முடிஞ்ச அளவுக்கு போயிட்டேன் நான் வந்து. அப்போ தான் ஐயா சொன்னார், நான் இருக்கேன், செல்வி ஐயா இருக்கார் அப்படின்னாரு. சரி குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு அப்படின்னு ஒரு நம்மளுக்கு வந்து. அப்போ குரு எங்கே பார்க்குறாரு, குருக்குடைய பார்வை என்ன, 5, 7, 9. அப்போ வந்து அப்போ 2023 செப்டம்பர் மாதம் 12 தேதி. அப்போ கூட்ட எண்ணிக்கையில் 2ம் 1ம் கூட்டினா 3 கூடிய கிரகம் எது? ராகு வந்துடுச்சா? வந்துட்டுங்களா? அப்போ ராகு என்னை இயக்கிறார், மேஷத்தில் ராகு இருக்கிறார், என்னுடைய ராசி மேச ராசி, ராகு கோச்சார ராகு அதில் இருக்கிறார் வந்து. அப்போ அந்த குருவும் அங்கே இருக்கிறார் வந்து 2023 என்னுடைய லக்னாதிபதியை குரு பார்க்குறார். அப்போ குரு பார்க்க வச்சுதானே என்னை கூப்பிட்டாரு, ஜோதிடத்துறைக்கு வந்து வர சொல்லி உனக்கு ராவுகேது பயிற்சிக்கு பேச வச்சாரு. அப்போ நான் இருக்கிறேன் வாங்க அப்படின்னார். சரி அப்போ பேசினா வந்து எல்லாரும் பேச கொடுத்தாங்க, எனக்கு நானும் பேசினேன். அப்போ தான் குரு பார்த்தால் கோடி நன்மை எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது. அவருடைய பார்வையில் அந்த பதட்டம் நடுக்கம் இருந்தது. ஐயா இப்படி ஒரு பார்வை பார்க்கும் போது தான் எனக்குள்ள ஒரு இனப்பிரியாத தைரியமும் தன்னம்பிக்கையும் எனக்கு கிடைத்தது. அதில் தான் என்னுடைய வாழ்க்கையில் வெளிச்சத்துக்கு வந்தேன் நான் வந்து. இப்போ இந்த ஐயாவுடைய லக்கணம் துலாம் லக்கணம் சொல்லிட்டேன். அந்த துலாம் லக்கணத்தில் 3 நட்சத்திரங்கள் இருக்குது. அப்போ அந்த 3 நட்சத்திரம் என்னென்ன நட்சத்திரம் இருக்குதுன்னா, சுவாதி நட்சத்திரம் இருக்குது, விசாக நட்சத்திரம் இருக்குது,
சித்திரை நட்சத்திரம் இருக்கிறது. அப்ப சுவாதி நட்சத்திரத்தில் அப்ப ராகு கேதுல ஐயாவோட பேசினா இல்லையா? அந்த ராகு என்னை ஏக்கினாரா இல்லையா? அப்ப குருவோட நட்சத்திரம் இருக்குது. இந்த மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்துக்கு வந்ததுக்கு பார்த்தா பல குருமார்கள் எனக்கு கிடைத்தாரா இல்லையா? அப்ப குருவுடைய சாரம் இருந்ததா இல்லையா? அப்ப ஐயாவோட லக்கணத்துல செவ்வாயோடைய சாரம் மிருகசீர்ஷம் 2ஆம் பாதம் இருக்குதா இல்லையா? அந்த மிருகநீசம் 2ஆம் பாதம் என்னை ஒரு சிக்கலான ஒரு இடம், பல வருடங்களாக அதை விற்கவும் முடியல, அதை இதுக்காக எதுக்கு சேல்ஸுக்கும் வரல, வாடகைக்கும் வரல, பல வருடங்களாக இருந்தது. அந்த இடத்தின் ஆதிக்கம் செலுத்தியவர் கேது ட்ரஸ்ட் வச்சிருந்தாங்க கிறிஸ்டின்காரங்க. அப்பதான் இந்த ராகு திசை தான் எனக்கு அந்த பெரிய மாற்றத்தை கொடுத்தது, பிரம்மாண்டத்தை கொடுத்தது. ராகு என்ன பிரம்மாண்டம் சொல்லுமா இல்லையா? அப்பதான் எனக்கு ஒரு குருமாரால ஐயாவுடைய மூலமாக வாஸ்து பார்க்கறதுக்கு டி.கே. ராஜேந்திரன் ஐயாவை வர வைத்து, சிக்கலான பிரச்சனை இருக்குது ஐயா, இது மாதிரி பல வருடங்களாக இது மாரி இருக்குது, நீங்க கொஞ்சம் எனக்கு இதை கொஞ்சம் பார்த்து சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னேன். அப்ப ஐயா கேட்டாரு, குருமார் உங்களுடைய குருநாதரை முகுந்தன் மொழி ஐயாவை சொல்லிட்டீங்களான்னு கேட்டலாரு. அப்ப குரு துரோகம் பண்ணக்கூடாது, குருவுக்கு மரியாதை கொடுக்கணும் என்ற எண்ணத்தால அப்ப நான் ஐயாவுடைய கேட்டுக்கினதான் ஐயாவுக்கு நான் பார்க்கவே போனேன். சரி நானே போன் பண்ணி கூட சொல்றேன் ஐயா சொன்னார். அப்ப ஐயா பொச்சிருப்பு பொறாமை என்றதே இல்லை. ஐயா எல்லோரும் வளரணும், எல்லோரும் நல்லா இருக்கணும். அந்த 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 இடத்தின் டி.கே. ராஜேந்திரன் ஐயா எனக்கு ஒரு பரிகாரத்தை சொல்லி, இதை செய்யி, இதை ஒரு 48 நாளிலே இதை இந்த இடம் சேல்ஸுக்கு வந்துவிடும் அப்படின்னு சொன்னாரு. அந்த பரிகாரத்தை நான் செய்தேன், அதிலிருந்து வெற்றி பெற்றேன். அதில் வெற்றி பெற்றதான் அப்ப இடத்துக்கு மிருகசீரிஷ நட்சத்திரம் வேலை செய்துதா? அப்ப குருவோட நட்சத்திரம் அங்க இந்த குருமார் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு பல குருமார்கள் கிடைத்தார்கள், பல குருமார்களுடைய நட்பு கிடைத்தது. அப்ப குருவோட அந்த லக்கணம் வேலை செய்துதா? அப்ப ஏதாவது ஒரு தொடர்பு ஏற்படணும். அப்ப தொடர்பு இந்த இடத்துக்கு ஐயாவுடைய லக்கணம் குருசாரம் இருக்க வச்சு தான் அவர் இங்க குருகுல கல்வி நடத்துறாரு. பல குருமார்கள் இங்க போயிருக்காங்க. அப்ப அவருக்கு சாத்விக குணம் இருக்குது, அவர்கிட்ட நான் மாணவனா சேர்ந்து இருக்கிறேன். அப்ப எனக்கு குரு கிடைச்சிட்டாரா? அப்ப ஏதாவது ஒரு லிங்க் இருந்தா தான் ஐயாவுடைய சாரத்திலேயோ, ஐயாவுடைய நட்சத்திரத்திலேயோ, அவருடைய ராசி பாதத்திலேயோ இல்லை ஏதாவது ஒரு தொடர்பு இருந்தால் தான் இந்த மகரிஷி ஜோதிடத்துக்கு வர முடியும். ஏதாவது ஒரு கனெக்ஷன் வரணும். எனக்கு ஒரு 2022 ஒரு அப்போ படிக்கக்கூடிய காலகட்டம் படிச்சுன்னு இருக்கேன். நான் ஜோதிடலாம் நான் பார்க்கல, இன்னும் ஆஃபீஸ்லாம் நான் வைக்கல, நான் வீட்டிலே பார்க்குறேன், ஆன்லைனில் தான் பார்க்குறேன். இன்றைக்கி என்னுடைய தொழில் பார்த்தீங்கன்னாக்கா நான் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் வேலை செய்கிறேன். ஜோதிடம் முழு நேரமாக நான் பார்க்கறது இல்லை. அந்த ஜோதிடம் எனக்கு ஆன்லைன் மூலயமா தான் நான் விட்டாலும் என்னை ஜோதிடம் என்னை விடமாட்டேங்குது. ஃபோன் பண்ணி என்னை கேட்குறாங்க, ஏதாவது பலன் சொல்லி ஏதாவது அனுப்பிக்கினே இருக்கிறாங்க. அப்புறம் ஒருத்தங்க அப்போ ஜாதகமே இல்லை வந்துட்டாங்க என்கிட்ட திடீர்னு ஜாதகம் பார்க்கணும், இதுமாதிரி ஜோசியம் பார்க்கணும்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. சரி வாங்கன்னு சொல்லிட்டேன். அவங்க எடுத்துக்கிட்டு வராங்க. வெறும் என்ன எடுத்துக்கிட்டு வராங்கன்னா வெறும் வெத்தலை பாக்கு மட்டும் எடுத்துக்கிட்டு வராங்க. வெத்தாந்து டேபிள் மேலே வச்சு 100 ரூபாயை வச்சு வைக்கிறாங்க. அப்போ வைக்கும் போது நாட்டு செவ்வாய் ஓரையில் வராங்க. அந்த செவ்வாய் ஓரையில் வரும்போது எனக்கு என்ன பேர் கேட்டால் பேர் தெரியலன்றாங்க. சரி எதை வச்சு பலன் சொல்கிறது? டைமும் தெரியல, நேரமும் தெரியலன்றாங்க. எப்படி பலன் சொல்கிறது? நான் பெரிய ஜோதிடனா, நான் பெரிய ஜாம்பவனா, நானே படிக்கக்கூடிய காலகட்டத்தில் நான் படிச்சுருக்கேன். அப்புறம் பிரசன்னத்தை தான் எடுத்தேன் கையில். அப்போ தான் நேரம் நிகுப்தம் சகுனம் பார்க்கணும் அப்படின்னு எனக்கு சொன்னவர் கிருஷ்ணமூர்த்தி தாம்பூல பிரசன்ன ஐயா வித்தகர். அப்போ தான் அந்த வெத்தலையை எடுத்தேன்.
9 என்ற எண்ணிக்கை வந்தது. 9 கூடிய கிரகம் எது? செவ்வாய் வந்ததா? அப்ப வந்து அந்த ரூபாய் நோட்டு கீழே விழுந்தது. மண்ணுக்காக நீங்க வாங்க வந்துக்கிறீங்க, மண்ணுக்காக அது பணம் கட்டலாமா கட்டக்கூடாதான்னு கேட்க வந்துக்கிறீங்க அப்படின்னா ஆமாம் அப்படின்னு என்று சொன்னார். அசந்து போனேன். நான் வந்து ஒரு இந்த எந்த ஒரு எதுவுமே இல்லைன்றாங்க. இதை வச்சு தான் நான் சொன்னேன். அப்போ ஜோதிடத்தில் பல விதிகள் இருந்தாலும் நம்ம இந்த ஜோதிடத்தில் என்னை காபந்து பண்ணியது ஒரு அந்த பிரசன்னம் காப்பந்து பண்ணி என்னை கொடுத்தது என்னை வந்து அதேமாரி இன்னொரு ஜாதகமும் ஒன்று வந்தது. நான் வந்து இன்னொன்று சொல்கிறேன், ஆசைப்படுறேன். இந்த ஜோதிடத்துறையில் வரத்துக்கு முன்னே இந்த ஜோதிடர்களை பார்த்தா பயங்கரமாக கிண்டல் அடிப்பேன், நெக்கில் அடிப்பேன் நான். இன்னைக்கு அதுவே எனக்கு வினையாக வந்துடுச்சு. எனக்கு வந்து இந்த ஜாதகம் பார்க்கும்போது குரு கேட்பாங்க, குரு அங்கே இருக்கிறாரு எனக்கு 99. அப்போ வந்து எங்கள் தாயார் வந்து என்னை கூட்டிகிட்டு போயிட்டு குரு வந்து இதுமாரி பையன் வந்து வெளியூர் தள்ளி நின்றா இவன் நல்லா நிலைமைக்கு வருவான், உள்ளூரில் இவனை பிழைக்க முடியாது, பூர்வீகத்தை விட்டு வெளியே வரணும் அப்படின்னு சொன்னார். குரு மாறுறாரு அப்படின்னாரு. அவர் எங்கன்னா மாட்டோம், நான் என்னையா மாற சொல்கிறார் அப்படின்னு கேட்டேன் நான் அன்னைக்கு நான் கேட்டேன். அது இன்றைக்கு தான் எனக்கு விடை தெரிஞ்சது. லக்னாதிபதி 6, 8, 12 மறைந்தால் பூர்வீகத்தில் பிழைக்க முடியாது, பூர்வீகத்தில் கொடிகட்டி படக்க முடியாது, தள்ளி இருந்தால்தான் உன் வாழ்க்கை நிலைக்கும் அப்படின்றத இந்த ஜோதிடத்தில் வந்ததை தான் எனக்கு கற்றுக் கொடுத்தது. பூர்வீகத்தில் இருந்தேன் 10 வருடமாக. ஒன்றுமே என்னால் பிடுங்க முடியல, ஒன்றுமே சம்பாதிக்க முடியல, படிப்பு கெட்டு போச்சு, வாழ்க்கை கெட்டு போச்சு, எதுவுமே கெட்டுப்படி ஊரை விட்டு ஊரை வந்தேன். எனக்கு வந்து பேரும் புகழும் அந்தஸ்தும் சொல்லி என்னை இந்த வெளி உலகத்துக்கு கொண்டு வந்ததே இந்த ஜோதிடம் தான். அன்னைக்கு இழிவாக பேசினேன் நான். இன்னைக்கு எல்லாம் என்ன பேசுகிறாங்க. அன்னைக்கு எப்படி தான் விதைத்த வினையே நம்பிலேயே சுடும் என்றது விதி. அன்னைக்கு வந்து ஜோதிட கிண்டல் பண்ண, இன்னைக்கு என்ன கிண்டல் பண்ணுறாங்க. அதனால் ஜோதிட யாரும் இழிவாக பேசாதீங்க, கிண்டல் பண்ணாதீங்க. வந்து ஜோதிடம் இல்லாமல் இந்த உலகம் இல்லை. உச்சி அங்கம் வரை உள்ளம் வரை எல்லாமே சொல்ல முடியும் ஜோதிடத்தில். ஒரு முறை எல்லாரும் ஜோதிடத்தில் இல்லாத விதியே இல்லை. வந்து எனக்கு ஒரு கிளைண்ட் ஒருத்தர் நம்மளுக்கு ரொம்ப நாளாக வாடிக்கையான கிளைண்ட், ரொம்ப கஸ்டமர், நல்ல கஸ்டமர். அவர்கிட்ட வந்து நான் வந்து அப்போ வந்து போயிருந்தேன். அவர்கிட்ட வீட்டுக்கு எலக்ட்ரிஷியன் நல்லா சோசியலாக பேசுவார், என்கிட்ட நல்லா பழகுவார், நல்லா இருந்தேன். அவர் வந்து நல்லா ஒரு படித்த பட்டதாரி. கிட்டத்தட்ட அந்த நிறுவனத்துக்கு மாதத்துக்கு 20 லட்சம் ரூபாய் சாலரி போடக்கூடிய பொறுப்பில் இருக்கிறார். அவர் வந்து அவருக்கு நான் சொன்னேன், ஐயா நீங்கள் வந்து இந்த டைம் உங்களுக்கு சரியில்லை, நீங்கள் வந்து வம்பு வழக்கில் மாட்டீங்க, போலீஸ் ஸ்டேஷன் கேஸுக்கு போவீங்க, பணத்தால் ஏமாறுவீங்க அப்படின்னு சொன்னார். என்னை பார்த்து சிரித்தார். நான் வந்து சிரித்தார். நான் வந்து புத்திசாலி, நான் திறமசாலி, நான் வந்து படித்த பட்டதாரி, என்னை யாரும் ஏமாற்றிட முடியாது அப்படின்னு சொன்னார். சரி, நம்ம சொல்ல வேண்டியது விதி, நம்ம சொல்லி எடுத்தாச்சு. அவர் கேட்கறது கேட்காத பார்த்தது அவருடைய பிரச்சனை. இப்போ அந்த ஜாதகம் நான் சொல்கிறேன் பார்த்துங்க. கோச்சாரத்திலே அவர் வந்து கன்னியா லக்கணம். அப்போ கன்னியா லக்கணத்துக்கு 7ஆம் இடத்து அதிபதி பாதகாதிபதி குருவா? ஐயா குருவா சொல்லுங்க ஐயா. அப்போ கோச்சாரம் வழி நடத்துமா, தசாபுத்தி வழி நடத்துமான்னு ஒரு கேள்வி. கோச்சாரமும் வழி நடத்தும், தசாபுத்தியும் வழி நடத்தும். இது மறுக்க முடியாத உண்மை. இது கோச்சாரத்தில் குரு ராகு சந்திரன். டேட்டு சொல்லிட்டோமா? 4/9/2023. இந்த நம்பரை நோட் பண்ணுங்க. 4 என்றது யார்? அன்னைக்கு தேதி 4 என்று நாளுடைய கிரகம் எது? ராகு. கோச்சா 2023 கூட்டுங்க.
4 3 என்ன ஆச்சு? 4 3 என்ன ஆச்சு? 7. கேது வந்துட்டாரா? வந்துட்டாரு. சென்ட்ரல் 9வது மாதம். அப்போ செவ்வாய் வந்துட்டாரா? வந்துட்டார். அப்போ நான் சொன்னேன், இந்த கிரக நிலை உன்னை இது என்னுடைய குருநாதர் சொல்லி கொடுத்தது. இந்த பாடம் இந்த பள்ளிப்பாளையத்தில் படித்த குருநாதர் சொல்லி கொடுத்த பாடம். கோச்சாரத்தில் வரும் ராகு நன்மையை செய்வதில்லை. தசாபுத்தில் நன்மை செய்தாலும் செய்யும், கோச்சாரத்தில் வரும் ராகு நன்மையை செய்வதில்லை. அது எந்த லக்கணமாக இருந்தாலும் இருக்கட்டும். இது என் குருநாதர் சொல்லி கொடுத்தது. ஆய்வுக்கு நான் செக் பண்ணி எடுத்தேன். நான் சொன்னேன், அவராண்டா நீங்கள் பணம் ஏமாற போகிறீங்க, கோர்ட்டு கேஸு பிரச்சனைக்கு சந்திக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னேன். அவர் சிரித்தார், என்னை கிண்டல் பண்ணார். சரி விட்டுட்டேன். நான் சொன்ன தேதியில் பணம் 50,000 ரூபாய் டிரான்சாக்ஷன் பண்ணார். ஒருத்தன் லோன் வாங்கிறதுக்கு ஆன்லைன் மூலயமா பண்ணார். நல்லா படித்த மனிதர், கன்னியா லக்கணம், இங்கிலீஷ்லாம் தாறுமாறாக பேசுவார். என்னை யாரும் ஏமாற்ற முடியாது. ஏன்னா அவர் புதன் இல்லையாங்க, அவர் அப்படி தான் பேசுவார். அப்புறம் அந்த கோச்சாரத்தில் வரும் அன்னைக்கு பணம் ஏமாந்துட்டு 2 நாளாக கோர்ட்டு கேஸில் போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு சைபர் பிரான்ச்சில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு. எனக்கு அன்னைக்கு ஃபோன் பண்ணுறாரு. நான் வெளியூரில் இருந்தேன். என்னடா அது சொன்னது, அந்த பையன் சொன்னது நடந்து போச்சே, ஒரு சின்ன பையன் சொன்னது நடந்து போச்சு. அப்போ நம்ம படித்த பட்டம் எங்கே போச்சு? அப்போ ஜோதிடம் அவ்வளோ பெரிய வேலையாக செய்யுது அப்போ நான் அப்படின்னு அவரு சிந்திக்க வச்சுது அந்த லக்கணம் பை. அப்போ அந்த கோச்சாரத்தில் வரும் கிரக நிலைகளை சொல்கிறேன்னு பாருங்கள். மேஷத்தில் ராகு, ராகு குரு சந்திரன். கடகத்தில் சுக்கிரன், சிம்மத்தில் புதன் சூரியன், கன்னியில் செவ்வாய், துலாத்தில் கேது, மகரத்தில் சனி. இப்ப லக்னாதிபதி 12இல் மறைஞ்சிட்டாரா? என் கண்ணை கட்டி முடிஞ்சிச்சு, எனக்கு கண்ணு தெரியல, எனக்கு நான் கண்ணு தெரியாத கொடுத்துட்டேன், நான் படித்த முட்டாளு அப்படின்னு சொல்லிட்டார் அன்னைக்கு. புதன் லக்னாதிபதி மறைஞ்சிட்டாரா? அப்ப 7ஆம் இடத்து அதிபதி 8ல் போய் உட்காந்துட்டாரா? 7ஆம் இடத்து அதிபதி யாரு? குரு. குரு மேஷத்தில் உட்காந்துட்டாரா? பாதகாதிபதி பாதக வேலையை செய்தாரா? ஆயிடுச்சுங்களா ஐயா? சொல்றேன்னா, பாதகாதிபதி பாதகத்தை செய்தாரா? அப்ப 8ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் லக்கணத்தில் உட்கார்ந்தாரா? அப்ப 8ஆம் இடத்து லக்கணத்தில் உட்கார்ந்தார். இவர் வம்பு வழக்கில் மாட்டினாரா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாரா? கேஸ் நடந்ததா? அப்பதான் உணர்ந்தார், ஜோதிடம் உண்மை. இது நான் அவமதித்தேன். நான் அன்னைக்கு நான் சொல்லி உன் பேச்சை கேட்டு இருந்தால் நான் உஷாராக இருந்திருப்பேன், என் படிப்பை காபந்து பண்ணிக்குவேன் அப்படின்னு அவர் பெருமையா பேசினார். புதன் திசையில புதன் புக்தி, புதன் திசையில புதன் புத்தி. குரு பாதகாதிபதி நல்லது பண்ணுவாரா? தும்சம் பண்ணி எடுப்பார் பாதகாதிபதி. அப்ப பாதகாதிபதி தன் பாதக வேலையை செய்தாரா? அப்ப புதனுக்கு செவ்வாய் பகையா? அப்ப அந்த இடத்துல பகையை உண்டு பண்ணிடுச்சா? அப்ப குரு மேல ராகு போயிடுச்சா? அப்ப குரு மேல ராகு போனால் ஒரு பண முடக்கத்தை சந்திச்சாரா? அப்ப இது கோச்சாரத்தில் நடந்த சம்பவம். உண்மையா ஐயா? கரெக்டா? அந்த டைம்ல நேரம் நல்லா பார்த்துக்குங்க. 3:45க்கு பணம் டிரான்சாக்ஷன் ஆயிருக்குது. 3:45க்கு என்ன ஓடினுக்குது? குரு ஓடினுக்குது. அப்ப பாதகாதிபதி தன் பாதக வேலையை செய்தார். அப்ப உன்னுடைய வெளுக்கல ஒண்ணுக்கு மேல ஒருத்தவன் இருக்கிறான், தெரியுதா? அதுதான் லக்னாதிபதி. அதுதான் கிரகத்தோட 9 நவகிரகத்திலே ராகுதான் பெரிய ஆளு. நம்ம எல்லா கிரகத்தையும் நம்ம பெரிய ஆளுன்னு சொல்றோம், ராகு கேதுகள் தான் பெரிய ஆள், நம்மளை வெச்சு செய்வாரு. அப்ப அந்த தசாபுத்தி கோச்சாரம் வரும்போது இது வேலையை செய்துதா? சரி. இன்னைக்கு என்ன தேதிங்க? 25. 25 கூட்டம்னா என்ன வருது ஐயா? 7. 7 கூடிய நம்பர், 7 கூடிய கிரகத்தை நம்பர் என்ன? 7ஆ? அப்ப கேது இங்க வந்துட்டாரா?
அப்ப 2025 கூட்டனா என்ன வருது? 9 வருதா? செவ்வாய், அன்னைக்கு செவ்வாய்க்கிழமையா? அப்ப நான் மேசராசிக்கு அதிபதி செவ்வாயா? அப்ப இந்த 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 வருஷத்தில் தான், இந்த மாதத்தில் தான் நான் இங்க வந்து பேசணுறது பிரபஞ்சம். கரெக்டாயா? எத்தனையோ வருடங்கள் இருந்தாலும், எத்தனையோ மாதங்கள் இருந்தாலும், ஐயா எத்தனையோ முறை கூட்டம் நானும் வரவில்லை, நானும் ஐயாவை கேட்கவில்லை. நீக்கு தான் அந்த பிரபஞ்சம் எனக்கு வழி கொடுத்தது இந்த காலகட்டம் தான். அப்ப இந்த டைம்ல செவ்வாய் வந்துடுச்சா? செவ்வாய் அங்க வந்துடுச்சா? உங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து டேட்டில் செவ்வாயும் வந்துட்டாரு. ஒரு நிமிஷம். ஏதோ இதோட ஒன்று சொல்லிடுறேன் யாருங்கய்யா. குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்றோம் நம்ம வந்து. அப்ப 2000 அப்ப கோச்சாரத்தில் வர கிரகம் மாத கிரகமாக இருந்தாலும் வருட கிரகமாக இருந்தாலும் அது வேலையை அது செய்துதான் தீரும். அப்ப குரு வந்து ஒரு சுப கிரகம் இல்லையா? குரு பார்த்தால் குருவால ஒரு நன்மை நடக்குமா இல்லையா? 2022 தான் நான் இந்த மகரிஷிக்கு நான் வந்தேன். அப்ப 2022 மீனத்தில் குரு இருக்கிறார். அப்ப அவருடைய பார்வை 5, 7, 9 என் லக்னத்தில் லக்னாதிபதியம் பார்த்ததா? அப்பதான் இந்த ஜோதிட துறையில இந்த மகரிஷிக்கு என்னை குருவை பார்க்க வந்தேன். 2023 ராவுகேது பயிற்சியில ஐயா கூட்டாரு வந்து பேசன்னு. அப்ப அங்கேயும் குரு என்னை லக்கணத்தை பார்க்குது. 2024 இந்த மகரிஷி 7ஆம் ஆண்டு ஜோதிட திருவிழா, ஏழுமலையான் ஜோதிட சீனிவாசா திருமணம். அந்த சீனிவாசனை இந்த மகரிஷி ஜோதிட உறுப்பினராக சேர்த்தது இந்த வருடம்தான். இப்ப 2024 குரு பார்க்குதா? அப்ப குருவால எனக்கு 3 நன்மைகள் நடந்ததா? கரெக்டா ஐயா சொல்றது? ஒரு பிரபஞ்சம் நம்ம 5 விதமான தத்துவத்தை சொல்றோம். நெருப்பு தத்துவம் திருவண்ணாமலையை குறிக்கும், நிலத்தத்துவம் காஞ்சிபுரத்தை குறிக்கும், காற்று தத்துவம் காளகஸ்தியை குறிக்கும், நீர் தத்துவம் நீர் தத்துவம் திருவனைக்காவலை குறிக்கும், திருச்சிக்கு வந்து ஆகாய தத்துவம் சிதம்பரத்தை குறிக்கும். இதில் ஒரு விஷயம் சொல்கிறேன், கொஞ்சம் அனுபவத்தில். இது ஜோதிடம், அரசியல் இல்லை. அனுபவம், ஜோதிடம், ஆன்மீகம். நந்தனார் படம் பார்த்தீங்களா ஐயா? நந்தனார் படம் பார்த்துக்கிறீங்களா ஐயா? நான் ரொம்ப எனக்கு பிடித்த படம் நந்தனார் படம். அப்போ அந்த நந்தனார் படம் வந்து ஒரு பிராமணர், அந்த படத்தில் ஒரு பிராமணர், அந்த பிராமணர்கிட்ட ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் நந்தனார். அந்த நந்தனார் தன் பிராமணர்கிட்ட பண்ணையில் வேலை பார்க்குறார். ஐயா, நான் தில்லைநாதனை பார்க்க வேண்டும், எனக்கு கொஞ்சம் அந்த தில்லைநாதனை பார்க்கறதுக்கு, எனக்கு தரிசனம் பண்ணிட்டு வரதுக்கு எனக்கு நேரம் கொடுங்க ஐயா அப்படின்றார். அவர் என்னன்றாரு, டேய் நீ போய் வயலில் ஊது விட்டுட்டு நெல்லை அறுவடை பண்ணிட்டு களத்துக்கு மேட்டுக்கு ஏத்தாந்து போட்டுட்டு நீ அப்புறம் போய் சிதம்பரத்தை பார் அப்படின்னு சொல்றார். ஐயா இதெல்லாம் நடக்கிற காரியமா? நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்றார். அதில் ஐயா எஜமான் கூட ஒருத்தர் சொல்றார், ஒரு பரப்பையனுக்கு இவ்வளோ திமிரா, ஐயா மந்திரம் வேதங்கள் சொல்றாரு, அவருக்கு இல்லாத வெது உனக்கு காட்சி கொடுக்குறாரா சிதம்பரத்தில் சிவபெருமான். ஐயா 12 வேதங்கள் பண்ணிக்கிறார், 3 வேளை குளிக்கிறாரு. அந்த படத்தெல்லாம் சொல்றாரா இல்லையா? பார்த்துருந்து தெரியும் ஐயா வந்து. அதேமாரி அவருக்கு அந்த நந்தனாருக்கு பேச்சு இவர் கொடுக்கல. சிவபெருமானெல்லாம் அசைக்க முடியாத நம்பிக்கையால் வைத்ததால் அவருக்கு வந்து சிவபெருமான் மேல அசைக்க முடியாத நம்பிக்கையும் பக்தியின் காரணமாக
ஒரு நாள் சிவபெருமான் சிவாச்சாரியார் மூலம் வந்து, ஐயா என்னுடைய பக்தன் பல ஆண்டுகளாக வெளியே நின்று என்னை தரிசனம் செய்கிறான், அவனை கூட்டு உள்ளே வந்து கும்ப மரியாதை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு 3 சிவாச்சாரியர்கிட்ட கனவுல வந்து சிவபெருமான் சொல்கிறார். அப்போ அந்த சிவாச்சாரிய வந்து சொன்ன உடனே எல்லாரும் வந்து சிதம்பரத்தில் இருக்கிற பிராமணர்லாம் ஒன்று கூடி, ஓ நந்தனாரே இங்கே வா, உனக்கு பட்டம் கொடுத்து சிவபெருமான் வந்து கனவுல சொல்லிட்டாரு, நாங்கள் வந்து உங்களை வந்து நாங்கள் ரொம்ப நாளாக நீங்கள் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர், அதனால் உங்களை உள்ளே கூப்பிட முடியாது, இப்போ நான் உன்னை வந்து கூப்பிட்டுக்கிறேன் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க உள்ள கோவில் உள்ள. அதில் ஒரு பிராமணர் சொல்கிறார், நம்ம பாரம்பரியமாக பழக்க வழக்கங்களை மாற்றலாமா, தாழ்த்தப்பட்ட சமூகத்தை உள்ளே கோவில் அந்த காலத்திலாம் இருக்குல்லையா, தாழ்த்தப்பட்ட சமூகம் வரக்கூடாது, பிராமணருக்கு சொல்ல தேவையா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சிவபெருமான் சொன்னால் இவனை உள்ளே விட்டுறதா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு என்ன சொல்கிறாங்க, இன்னொரு பிராமணர், ஒரு யாக குண்டம் வளர்த்துங்க, அதில் அந்த நந்தனாரை இறங்க வைங்க, அவர் முழுசாக வந்துட்டா நான் உனக்கு சிவபெருமான் உள்ளே இருக்கிறார், உன்னுடைய பக்திக்கு காரணமாக நான் உன்னுடைய பக்தி உண்மையான பக்தியாக இருந்தால் நீ அக்னி குண்டத்தில் இறங்கு அப்படின்னு என்றார். அவரும் நந்தனாரும் அக்னி குண்டத்தில் இறங்குறார். இறங்கின உடனே சிவபெருமான் பூமாலையாக அந்த அக்னி குண்டம் பூமாலையாக பிழியுது. அப்போ அந்த சிதம்பரத்தில் பாப்பானுக்கு அடிமை இல்லை, பல்லனுக்கு அடிமை இல்லை, பறையனுக்கு அடிமை இல்லை, பக்திக்கு தான் அடிமை பரமசிவன். அப்போ அந்த இடத்துல காமிச்சாரா ஐயா? அப்போ கோவிலில் வந்து எந்த சமூகத்தை சேர்ந்தவர் வந்து இல்லை, என்னுடைய பக்தன் யாரா நாடி வந்தாலும் எனக்கு காட்சி கொடுத்த ஸ்தலமே சிதம்பரம். அந்த சிதம்பரத்தில் ஒரு சொல்கிறேன், ஒன்று கேளுங்க. ஒரு அரசியல்வாதி, இது அரசியல் இல்லை, அனுபவம் ஜோதிடம், நான் நல்லா சொல்கிறேன் கேட்டுங்க, அரசியல் இல்லை, ஆன்மீகம் ஜோதிடம் அனுபவம். இதுதான் நந்தனாருக்கே காட்சி கொடுத்த ஸ்தலம் சிதம்பரம், தாழ்த்தப்பட்ட சமூகம். அப்ப ஒரு அரசியல்வாதி தொல் திருமாவளவன் ஐயா அவர்கள், தமிழ்நாட்டில் எத்தனையோ தொகுதிகள் இருந்தாலும் சிதம்பரத்துக்கு தேர்ந்தெடுப்பதற்கு நந்தனாருக்கே காட்சி கொடுத்தார், எனக்கு காட்சி கொடுக்க மாட்டாரா? அப்ப அந்த தொகுதியில் நின்னாரா? பானை சின்னத்தை எடுத்தாரா? பாராளுமன்றத்துக்கு போனாரா ஐயா? ஐயா சொல்லுங்க ஐயா. அப்ப சிவபெருமானுடைய ஆதிக்கம் அங்க செலுத்துது, இதுவும் ஒரு காரணம். புரியுதுங்களா ஐயா? சிவபெருமானுடைய ஆதிக்கம் அங்க பல்லனுக்கு அடிமை, பக்திக்கு தான் அடிமை. அப்ப அங்க வந்து சிதம்பரத்தில் நான் நின்னா ஜெயிச்சிருவேன். அப்ப நின்னாரு, பானை சின்னத்தை பரமசிவன் அன்னைக்கு வந்து பிரம்மகத்தி தோஷம் நீங்க ஏசகம் எடுத்தார், வந்து திருவோடை வச்சு நீக்கி இந்த ஐயா வந்து பானை சின்னத்தை வச்சு நீக்கி ஜெயிச்சாரா? பானை சின்னத்தை ஜெயிச்சதுனால பாராளுமன்றத்துக்கு போனார் ஐயா இல்லையா? ஜெயிச்சாரா இல்லையா? தமிழ்நாட்டில் எத்தனையோ தொகுதி இருந்தாலும் ஏன் சிதம்பரத்தை தேர்ந்தெடுத்தார்? நம்ம தாழ்த்தப்பட்ட சமூகத்துக்கு சேர்ந்த அவருக்கே காட்சி கொடுத்த சிவபெருமான் நம்மளுக்கு காட்சி கொடுக்க மாட்டாரா? கரெக்ட் ஐயா? ஜெயிச்சாரா? எத்தனை தொகுதி இருந்தாலும் ஜெயிச்சாரா? அதே மாதிரி ஐயாவுடைய லக்கணம், அவருடைய லக்கணம் பார்த்தீங்கன்னா மிதுன லக்கணம், லக்கணத்திலே செவ்வாய். அப்ப செவ்வாய் லக்கணத்திலே இருந்தால் அதுக்கு என்ன பலன் சொல்லுவோம் நம்ம? தலைவலியா ஐயா? லக்கணத்திலே செவ்வாய் இருந்தால் போராளி, களத்தில் இறங்கி போராடுற, அரசியல் களத்தில் தான் சமூகத்துக்காக போராளியா போராடுறாரா ஐயா? தளபதி இல்லையா? லக்கணத்தில் செவ்வாய் இருந்தால், மிதுன லக்கணம் லக்கணத்தில் செவ்வாய் இருந்தால் அப்ப போராளியா போராடுறா ஐயா? களத்தில் இறங்கி அரசியல் களத்தில் தான் சமூகத்துக்காக சேர்ந்து போறாரா? அப்ப 4ல சுக்கரன், கன்னியில சுக்கரன் நீச்சம். அப்ப அவர் திருமணம் பண்ணாரா? இல்ல. சனிக்கேது, சன்னியாசி வாழ்க்கையா? அப்ப ஐயாவுடைய அப்ப ஜாதகம் நம்ம வலுவா பேசுதா? அப்ப ஜோதிடம் உண்மையா இல்லையா ஐயா? சொல்லுங்க, ஜோதிடம் உண்மையா இல்லையா? ஐயா ஐயா சொல்லிட்டாரு, நான் எதிர்பார்த்த 3 ஜோதிடர் குருமார்கள்
4 ஜோதிட குருமார்கள் நான் இப்போ ஐயா மகரிஷி ஜோதிடத்தில் படித்தேன். இங்கே வந்திருக்கும் 3 ஜோதிட குருமார்கள். ஒன்று ஐயா முகுந்தன் முரளி, 2வது மணி முருகேசன் ஐயா, 3வது கிருஷ்ணமூர்த்தி ஐயா வரலை, 4வது ஐயா. இன்னைக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஐயா இந்த மாதாந்திர கூட்டத்துக்கு வருவார், அவரை நான் சந்திப்பேன், அவர் முன்னாடி நான் பேசுவேன் அப்படின்றது இல்லை. அப்போ நான் படித்த 3 குருமார்களிடமும் நான் பேசினேன். இது எனக்கு பெருமைக்குரிய விஷயம். இது நான் எந்த ஆபீஸும் போடலை, நான் இன்னமும் படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். ஐயாவண்ட டிப்ளமா பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். இதுமாரி நான் இருக்கிறேன். ஒரு ஜாதகம் ஒன்று திரும்ப ஒன்று நம்மளுக்கு ஒரு ஒருத்தங்க மணி என்னைக்குனாக்கா ஐயா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தானே எங்கள் மீட்டிங் வச்சார். சென்னையில் மாதாந்திர கூட்டம் சிறப்பு கூட்டம் ஞாயிற்றுக்கிழமை வச்சார். அன்னைக்கு நான் 9:30 மணிக்கு நான் வீட்டுக்கு 9 மணிக்கு வந்தேன். 9 மணிக்கு எனக்கு பார்க்கறதுக்கு ஜாதகம் பார்க்கறதுக்கு உடனே பார்க்கறதுக்கு அர்ஜென்ட்டுன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி என் வீட்டுக்கு வந்துட்டாங்க. நான் என்னடாது நேரங்காலம் நைட்டு வராங்க, இப்போ தான் போய் பார்க்கறது, எப்படி போய் பார்க்கறது, வேண்டாம் சரின்னு சொல்லிட்டு என்ன பார்த்தே ஆகணும்னு சொன்னாங்க. எனக்கு வரக்கூடிய ஜாதகம் எல்லாம் சோதனைக்குரிய ஜாதகமாகவே வருது. அங்கேயும் பேர் இல்லை, ஜாதகம் இல்லை, எதுவுமே இல்லை. இதே வெத்தலை தான் எடுத்துன்னு வராங்க. வெத்தலையும் பார்க்க எடுத்துன்னு வராங்க. இவங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன சொல்லலாம் நம்ம சொல்லுங்க. பேரு தெரியலன்றாங்க, அந்த அம்மா தான் வந்திருக்காங்க. இவங்களுக்கு என்ன நான் சொல்லலாம், எதுக்காக வந்துக்கிறாங்கன்னு சொல்லுங்க ஐயா. அந்த டைமில் ஓரைநாதனன் கையில் எடுத்தேன். அன்னைக்கு ஓடக்கூடிய ஓரை சுக்கர ஓரை. அப்போ அந்த சுக்கர ஓரையில் அவங்க கொண்டு வந்த வெத்தலை எத்தனை எண்ணிக்கை இருக்குதுன்னு பார்த்தேன். 12 எண்ணிக்கை இருந்தது. அப்போ இன்னைக்கு கோச்சார குரு எங்கே இருக்கிறாரு? மீனத்தில் இருக்கிறார். அப்போ 12ஆம் இடம் கேட்டுதா ஐயா? கரெக்ட் ஐயா, 12ஆம் இடம் வந்துதா? இப்போ 12 வெத்தலை தான் எடுத்திருந்தாரு. நீங்கள் திருமணத்துக்காகத்தான் பொண்ணு கேட்க வந்துக்கிறீங்க, பொண்ணு பார்க்க வந்துக்கிறீங்க, போகிறதுக்கு வந்துங்க. ஆமாம், அதுக்கு தான் நாங்கள் வந்தோம், வேற எதுக்குமே வரலை சொன்னாங்க. கரெக்ட் ஐயா? ஊரில் ஒரு ஜாதகம், இப்போ எங்கள் மனைவிக்கும் என்னுடைய ஜாதகமே ஃபஸ்ட்டு எடுத்துக்கோ, அப்புறம் தான் மற்றவங்க ஜாதகத்தை ஆய்வு பண்ணணும். எந்த நல்லாக்கு தான் நான் எப்பயுமே நம்மள்த பார்ப்போம், அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு வாடிக்காரர்களை பார்ப்போம். எனக்கு ஜாதகம் இருக்குது, எங்கள் மனைவிக்கு ஜாதகம் இல்லை. இதை நல்லா கவனிங்க ஐயா. எனக்கு ஜாதகம் இருக்குது, எங்கள் மனைவிக்கு ஜாதகம் இல்லை. இதை பொருத்தம் பார்த்து கொடுத்தவர் எங்கள் மாமா, அவர் ஒரு ஜோதிடர். இதை எங்கள் மனைவிக்கு ஜாதகம் இல்லை, எனக்கு ஜாதகம் இருக்குது. பார்த்து ஜோதிடம் கொடுத்துட்டாங்க. 10 வருட காலமாக என் மனைவியிடம் சிக்கி தவிச்சது எனக்கு தான் தெரியும். என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்போ 10 வருஷமா நான் மடாத பாடுபட்டேன். என்னடா அது சண்டை, எப்போ பாரு வெள்ளிக்கிழமான செவ்வாய்க்கிழமான சண்டை வந்துடும். என்னடா அது வெள்ளிக்கிழமான செவ்வாய்க்கிழமான சண்டை வந்துடும், எதனா வெஸ்டானுங்களா நம்மளுக்கு? வெள்ளிக்கிழமான செவ்வாய்க்கிழமான சண்டை வருது, என்ன காரணம் அப்படின்னு வருதேன். என்னுடைய ஜாதகத்தில் செவ்வாய் சுக்கிரன் சிம்மத்தில். என் ஜாதகத்தை வச்சு பொருத்தம் பார்த்துட்டாங்க, மனைவி ஜாதகத்தை வச்சு பொருத்தம் பார்க்கல. இதில் 7ஆம் இடத்து அதிபதி செவ்வாயுடைய சாரத்தில் இருக்கிறது. அப்ப கோபக்கார மனைவியா வருவாளா வரமாட்டாளா? நம்மளுக்கு 7ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் சாரத்தில் இருந்தால் கோபக்கார மனைவியா வருவாங்களா வரமாட்டாங்களா ஐயா? அப்ப அதுல இருந்து தெரிஞ்சுக்கினேன், இதை நம்ம மாற்ற முடியாது, நம்ம தான் மாத்திக்கணும் அப்படின்றத புரிஞ்சுக்கினேன். அப்ப என்னுடைய நட்சத்திரம் அஸ்வினி,
அப்போ என்னுடைய அப்போ என்ன பண்ணேன், ஜாதகத்தை பஞ்சாங்கத்தை கையில் எடுத்தேன், பேர் ராசி எடுத்தேன். அப்போ எங்கள் என்னுடைய மனைவியுடைய நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம், சூரியனுடைய நட்சத்திரம், கேதுவுடைய நட்சத்திரக்கும் சூரியன் நட்சத்திரம் ஒத்து போகுமா? ஒத்து போமா ஐயா? அப்போ நட்சத்திரம் பொருத்தம் வரலை. நான் ஆய்வு செய்தது இந்த ஜோதிட துறைக்கு வந்து நான் கண்டுபிடித்தேன். அப்போ எப்படி பொருத்தம் பார்த்து எனக்கு திருமணம் பண்ணாங்க, இதை சொன்ன என் மனைவியே போய் அவங்க என் மாமனாட்ட போய் கேட்டுச்சு மாதிரி. அப்போ கணப்பொருத்தனை ஒன்று சொல்லுவோம். அப்போ ஒரு மனுஷ கணத்தையும் தேவ கணத்தையும் சேர்க்கலாமா? சேர்க்கலாமா ஐயா? சேர்க்கலாமா? சேர்க்கலாம். அப்போ ஒரு தேவகணத்தையும் ஒரு ராட்சச கணையும் சேர்க்க முடியுமா? சேர்க்கலாமா? சேர்க்கக்கூடாதா? சேர்க்கக்கூடாது. அப்போ இது பொருத்தம் வருமா? அப்போ நான் அடங்கி போயிடணும். என்ன கற்றுனாலும் நான் போயிடணும், கம்முன்னு மூஞ்சிடணும். அப்போ அன்னைக்கு தான் நான் தெரிஞ்சேன், இதை திருத்த முடியாது, நம்மளை திருத்திக்கணும். நான் இது பொருத்தம் இல்லாத பார்த்துட்டாங்க. திருமணம் வந்து மனைவிடம் சொன்னேன், நம்ம பொருத்தம் நம்மளுக்கு திருமணம் பண்ணி வச்சுட்டாங்க, நம்ம இப்படி தான் வாழ்ந்தாகணும். நீ சண்டை போட்டாலும் நான் போய் தான் ஆகணும், நீ சஞ்சமாதான் போனால் போய் தான் ஆகணும். அதனால் வந்து இந்தமாரி கிரகநிலை எடுத்து சொல்லி சொன்னதுக்கப்புறம் மனைவி புரிந்து கொண்டால் நானும் இப்போ நிம்மதியாக இருக்கிறேன். அப்போ இந்த ஜோதிட துறையில் வந்ததுக்கு அப்புறம் தானே இது வந்து கற்றுக்க ஆராய்ச்சி பண்ணேன். அப்புறம் இல்லைன்னா இது தெரிஞ்சிருக்குமா எனக்கு வந்து? அப்போ இதை சொல்லி கொடுத்தது யாரு? அப்போ இந்த ஜோதிட துறைக்கு வரும்போது தானே நான் இதை கற்றுக்கினேன். அப்போ என்னுடைய வாழ்க்கை இது தெரியலனா என் வாழ்க்கையை திசை மாறி போயிருக்குமா? மனைவி திருப்தி ஆகி போயிருமா? கண்ணியில் சுக்கரன் நவாம்சத்தில் நீச்சமாக இருந்தான்னா சொல்லுவோம். சொல்லுங்க, மன வாழ்க்கை நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. ஒரு பாடல் ஒன்று பாடுவாங்க, ஒன்று எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் சினிமா பாடல் ஒன்று. கண்ணாடி மாளிகையால் நான் இருந்தேன் அங்கே, கல்லெடுத்து வீசி போட்டாய் மாலையிட்ட மங்கை. கண்ணியில் சுக்கர நீச்சமானா இதுதான் கதி. கரெக்டாயா ஐயா? எதுவுமே சொல்ல மாட்டீங்களா ஐயா? சரி ஐயா, ஐயா வந்துட்டாரு. சரி, எனக்கு வாய்ப்பு கொடுத்த இது முதல் மேடை. எனக்கு வாய்ப்பு கொடுத்த என்னுடைய குருநாதர் முகுந்தன் முரளி ஐயா அவர்களுக்கும், எனக்கு ஜோதிடம் சொல்லி கொடுத்த குருமார்களுக்கும் அனைத்து பேருக்கும் என் பணிவான வணக்கம். நன்றி, வணக்கம் ஐயா.